ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா கிச்சன். இன்றைக்கி காலையில் டிஃபன் சோளா பூரி. சோளா பூரிக்கு 1/2 கிலோ மைதா மாவு, அரை கிலோ மைதா மாவு, 2 டீஸ்பூன் ரவை, 2 டீஸ்பூன் ரவை, half teaspoon பேக்கிங் சோடா மாவு, சமையல் சோடா மாவு, ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, இது கூட தயிர், ஒரு புளிக்காத தயிர் ஒரு 2 டீஸ்பூன். இதில் எண்ணெய் 2 டீஸ்பூன் எண்ணெய், சால்ட், தேவையான சால்ட்டு, போட்டு இது நல்லா பிசைஞ்சிக்கணும். இது நல்லா பிசைஞ்சி பூரி மாவு பக்குவத்துக்கு எடுத்துன்னு வரணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாவு இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்புறமா செய்யக்குள்ள காமிக்கிறேன். பூரி திரட்டி வச்சுக்கிறேன். எண்ணெய் காயுது, போட்டு எடுத்துக்கலாம். பூரி ஒன்று பொரிச்சு எடுத்துட்டேன். அடுத்தது ஒன்று போட்டுக்காம, அடுத்தது இன்னொரு பூரி போட்டு காமிக்கிறேன். சோளா பூரி புஷ்ஷுன்னு எலும்பிச்சு சூப்பராக பார்த்துக்குங்க எப்படி வந்துக்குதுன்னு. நல்லா சூடாக வந்துக்குது சோளா பூரி. சாப்பிட்டு இது எடை ஒரு கிண்ணம் ஒன்று எடை. சோளா பூரி ரெடி, சென்னா மசாலாவும் ரெடி. சோளா சென்னா மசாலா இன்னைக்கு டிஃபன். அடுத்தது சோளா பூரி சென்னா மசாலா. அடுத்தது இது கருப்பு கவுனி கஞ்சி, பூண்டு ஜீரகம் பெருங்காயம் போட்டு கஞ்சி வச்சுக்கிறேன். இன்றைக்கி டிஃபன் அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.